Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மஹ்ரிப் தொழுகைக்கு பின்பாக உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதிலே கடந்த சில வாரங்களாக அல் குர்ஆனும் நபித்தோழர்களும் என்கிற தலைப்பின் கீழாக திருமறை குர்ஆன் வசனங்களுடன் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளும் அவர்கள் தொடர்பான சில செய்திகளும் சில ஆயத்துகளோடு அல்லாஹு தஆலா தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார். அப்படியான குர்ஆன் வசனங்களும் அந்த குர்ஆன் வசனங்களின் பின்னணியாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் யார், என்ன நிகழ்வுகள் அது அவர்களின் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது என்பதை போன்ற சஹாபாக்களோடு தொடர்பு கொண்ட இறை வசனங்களையும் அதனுடைய படிப்பினைகளை நாம தொடராக அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த வாரம் இறுதியாக அல்லாஹு தஆலா ஒரு தோழரினுடைய கருத்தை, ஒரு சஹாபியினுடைய கருத்தை உண்மைப்படுத்துகிற வகையிலே ஒரு உத்தரவை, ஒரு கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னாருக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம் என்று, இதற்கு பிறகு இந்த செயலை செய்ய வேண்டாம் என்கிற அந்த கருத்திலே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை அருளினான். அது தொடர்பாக நாம கடந்த வாரம் இறுதியிலே சொல்லி இருந்தோம். அதனுடைய விரிவை நாம இந்த வாரத்தினுடைய இன்றைய தினம் நாம பார்ப்போம். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 1366வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிலே வாழ்ந்த முஸ்லிம்களில் சிலர் முனாஃபிகீன்களாக இருந்தார்கள், நயவஞ்சகர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டான். இவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள், அதாவது முஸ்லிம்களாக ஈமான், உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் வெளிப்படையாக தங்களை முஸ்லிம்களாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் எந்த நல்ல விஷயங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு முஸ்லிம்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவள் தான் அப்துல்லா இப்னு சலூல் என்பவன். அவன் மரணித்து விட்டான். அவனுடைய மௌத்து ஏற்பட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஏன்னா எந்த முஸ்லிம் மதீனாவிலே மரணித்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுகை நடத்துவார்கள். அப்போது இவன் மரணித்த பிறகு மற்ற முஸ்லிம்களை பொறுத்தவரை இவனும் முஸ்லீம் தானே என்கிற கருத்துல அவனுடைய ஜனாசாவை கொண்டு வந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செஞ்சாங்கன்னா, ஜனாசா தொழுகை நடத்த சென்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களில் மிக முக்கியமான ஒரு தோழரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லா இப்னு சலூல் என்கிற இவனுக்கு நீங்கள் தொழுகை நடத்த போகிறீர்களா? இவன் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியாதா? இவன் வாழ்ந்த காலத்தில் முஸ்லிம்களை பற்றியும் நம்மை பற்றியும் எப்படியெல்லாம் இவன் பேசியிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும் தானே என்று அவன் வாழும்போது சொன்ன அத்தனை விஷயங்களையும் நினைவூட்டுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவனுக்கு தொழுகை நடத்தாதீங்க, இவன் முஸ்லிம் என்கிற நிலையிலே வரமாட்டான் அல்லவா என்று அவர் தடுக்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இல்ல, இவன் விஷயமாக தொழுகை நடத்துவதும் நடத்தாமல் இருப்பதும் அல்லாஹ் இரண்டு மாதிரி எனக்கு சொல்லி இருக்கிறான். அதனால நான் இவனுக்கு தொழுகை நடத்துவேன் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு குர்ஆனினுடைய கருத்தையும் அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சூரா தௌபாவினுடைய 80வது ஆயத்தை சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லது பாவ மன்னிப்பு தேடாமல் இருங்கள். 70 முறை பாவ மன்னிப்பு நீங்கள் தேடினாலும் அல்லாஹ் அவரின் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அல்லாஹ் முனாஃபிக்கின்களை பற்றி சொன்ன செய்திதான் அது. இதே ரசூலா நினைவு கூறுறாங்க. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லவா, பாவ மன்னிப்பு தேடுங்க, தேடாம இருங்க, 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இவனுக்கு 70க்கும் மேற்பட்ட தடவை நான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் நினைக்கிறேன். ரசூலா நல்லெண்ணம் வைக்கிறான். அவனுக்கு எப்படியாவது அல்லாஹ் மன்னிப்பு தர வேண்டும் என்கிற வகையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, நல்லெண்ணத்தின் அடிப்படையில நான் இவனுக்கு தொழுகை நடத்துவேன் என்று ரசூலுல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன கருத்தை கேட்காம அவர்கள் தொழுகை நடத்தி விடுகிறார்கள். சில நிமிடங்கள்லயே அல்லாஹ் தஆலா அதே சூரா தௌபாவினுடைய 84வது ஆயத்தை உடனடியாக அல்லாஹ் அருளுகிறான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இது மாதிரியான நபர்களுக்கு இதற்கு பிறகு ஒருபோதும் தொழுகை நடத்தக்கூடாது. இப்ப நடத்திட்டீங்க, இவன மாதிரி முனாஃபிகளுக்கு அபதா என்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். ஒருபோதும் நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா தக்கும் அலா கபரிஹி, இவனது கபரிலும் கூட நீங்கள் நிற்காதீர்கள். ஏன்னா இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, இவன் எப்படிப்பட்டவன், இது மாதிரியான நபர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் மறுத்த பாவிகள் இவர்கள். இவர்களுக்கு தொழுகை நடத்தவும் கூடாது, இவர்களின் கபரிலும் கூட நீங்கள் நிற்கக்கூடாது. மாத்து வஹும் ஃபாசிகூன், காரணம் இவர்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் மறுத்தவர்களாகத்தான் அந்த பாவத்தோடு தான் இவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஈமான் கொள்ளலைங்க, உங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட பாவிகளுக்கு தொழுகையும் நீங்கள் நடத்தக்கூடாது, அவங்களுடைய கபரிலும் கூட நீங்கள் நிற்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை உறுதிப்படுத்தி இது போன்று ஒருபோதும் இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், 2-3 சம்பவங்கள் நாம் அவர் தொடர்பான குர்ஆன் வசனங்களை நாம் இதற்கு முன்பான தொடரிலே பார்த்து இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மார்க்கத்திற்கு எதிரான ஒரு விஷயம் என்றால், மார்க்கத்திற்கு முரணான அல்லாஹ்வின் சட்டத்திற்கு மாற்றமான ஒரு செயல் என்றால் அதை அவர்கள் வெறுப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த சட்டத்திற்கு மாற்றமாக செயல்படுவதை வெறுப்பார்கள், அதை செய்யக்கூடிய நபர்களையும் அவர்கள் வெறுப்பார்கள். அவங்களோட எந்த வகையிலும் கூட்டெல்லாம் வைக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு சம்பவம் பார்த்தோம், பத்ர் போர்க்காலத்துல சிறை பிடிக்கப்பட்டவர்கள் கொல்லப்படணும், அவர்கள் எங்களின் உறவுகளாக இருந்தாலும் கொல்லப்படணும்னு உறுதியாக நின்றார். அவர் மட்டும் உறுதியாக இருந்தார். அப்ப அவரை பொறுத்தவரை அல்லாஹ்வின் சட்டம்தான் அமல்படுத்த வேண்டும், அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது போன்ற இறை சட்டத்திற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஆட்களையும் வெறுப்பார் அவர். அந்த அடிப்படையில் தான் இந்த அப்துல்லா இப்னு சலூலையும் அவர் வெறுத்தார். அவனுக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என்றும் அவர் சொன்னார். ஆனா ரசூலுல்லாஹ் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தொழுகை நடத்தி விட்டார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு செய்யக்கூடாது என்கிற அந்த தடையும் இறைவன் விதித்து விட்டான். இந்த வசனம், இந்த ஆயத்து அருளப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம். இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தானே தெரிந்திருக்க முடியும், எப்படி நான் தடுத்து நினைக்க தெரியலன்னு சொல்லி அவர் தன்னை பற்றி ஆச்சரியப்படக்கூடிய வகையில இந்த நிகழ்வு நடந்ததாக அவரே இந்த செய்தியை முழுமையாக அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தினுடைய பின்னணியாக இருப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி இப்படியான இந்த வசனத்தை சூரா தௌபாவினுடைய 84வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளுகிறார். இது மாதிரி திருக்குர்ஆனில இன்னும் சஹாபாக்களோடு தொடர்புடைய இன்னும் பல வசனங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு நிறைய போர்களை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். அந்த போர்க்களங்களில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்க்களம் தான் தபூக் யுத்தம். தபூக் என்கிற பகுதியில நடந்த ஒரு யுத்தம். அதுல அதிகமான முஸ்லிம்களும் இருந்தார்கள், அதிகமான இறை மறுப்பாளர்களும் இருந்தார்கள். அப்ப இந்த போருக்கான அறிவிப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். இந்த போர் நடக்க போகிறது, இந்த பகுதியில் தபூக் என்கிற பகுதியில் இறை மறுப்பாளர்களை எதிர்த்து
முஸ்லிம்கள் நாம் சண்டையிட போகிறோம், அனைவரும் போருக்கு தயாராகி விடுங்கள் என்கிற அறிவிப்பை, பொது அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சொல்லி விடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வினுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு போர்க்களம். சொல்ல போனால் இதுதான் ரசூலுல்லாஹ் கடைசியா கலந்து கொண்ட போரும் கூட. அதற்கு பிறகு போர் நடந்தது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக களத்தில் இருக்கவில்லை. சின்ன சின்ன போர்க்களங்களா இருந்ததுனால சஹாபாக்களை தலைமையாக நியமனம் செய்து ரசூலுல்லாஹ் அவர்களை அந்த போரை சந்திக்குமாறு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட கடைசி போரும் தபுக் யுத்தம் தான். இந்த போர்க்களத்திற்கான அறிவிப்பை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த போர்க்காலம் நடக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, கடுமையான வெப்பம் நிறைந்த காலம், ஒரு பக்கம் அறுவடை நிறைந்து இருக்கிற காலம். இந்த செய்தியை யார் அறிவிக்கிறார் என்றால் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் அந்த செய்தியை சொல்லுகிறார். இது மாதிரி ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்யும் போது அது கோடை காலமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் பேரித்தம் மரங்களில் பேரிச்சம் பழங்கள் எல்லாம் மகசூலுக்கு தயாராக, அறுவடைக்கு தயாராக இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் நாங்கள் போருக்கு புறப்படுவதை பொறுத்தவரை பொதுவாக எல்லா போர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக எங்கு போகிறோம், எந்த வழியில் போகிறோம், எதையும் ரசூலுல்லாஹ் நேரடியா சொல்லாம போர் தந்திரத்தின் அடிப்படையில் கோட் வேர்டை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு கூட அது போர் நடைமுறையில் இருக்கு. வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, சில சொற்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. எல்லா போருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா தபூக் என்கிற இந்த யுத்தத்திற்கு மட்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த மறைவையும் ஏற்படுத்தாம நேரடியாக மக்களுக்கு எங்கே போக போகிறோம், எந்த வழியிலே போக போகிறோம் என்பதை அத்தனையும் முன்கூட்டி அறிவித்து விட்டார்கள். காரணம், பயண தூரமும் அதிகம், கோடை காலமாக இருப்பதால் மக்கள் தங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இதை சொல்றது யாரு? காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அவர் தான் அறிவிக்கிறார். இதுவும் சஹீஹ் புகாரியில 4418வது செய்தியாக வருகிறது. அப்ப அவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் எனக்கு மற்ற காலங்களை விட அந்த நேரத்துல தான் நான் ரொம்ப வசதியா இருந்தேன். எனக்கு 2 வாகனம், 2 ஒட்டகம் இருந்தது. செல்வ செழிப்பாக நான் இருந்த ஒரு காலகட்டம். அப்ப முஸ்லிம்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வினுடைய அறிவிப்பு வந்த பிறகு தபூக் என்கிற அந்த போருக்காக வேண்டி பயண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பயண ஏற்பாடு இன்னைக்கு நாம நினைச்ச ஒரு ஊருக்கு போனோம்னா நாம சாதாரணமா புறப்பட்டு போயிட்டு வந்துடலாம். ஆனா வெகு தூர பயணமாக இருந்தால் அதுக்கும் நாம் என்ன செய்யணும், பல நாட்கள் திட்டம் போடணும், பல வகையான ஏற்பாடுகள் நாம செய்யணும். இன்றைக்கு இவ்வளவு நவீன வசதி நிறைந்த காலத்திலும் கூட பயண ஏற்பாடுகள் என்பது முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அன்றைக்கும் இதை விட எல்லா வசதியும் குறைந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு பயண ஏற்பாடுக்குன்னு முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் நாளை ஒதுக்கிறாங்க. பல நாட்கள் ரசூலுல்லாஹ் அதற்காக ஒதுக்குறாங்க. வாகனங்களை தயார் பண்ணும், ஒட்டகங்களை தயார் பண்ணும், குதிரையை தயார் பண்ணும். போருக்கு போனோம்னா அதற்கான எல்லா வகையான முன்கூட்டிய அந்த வாகனங்களுக்கு, அந்த ஒட்டகங்களுக்கும் குதிரைகளுக்குமான பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி இவர்களும் பயிற்சி எடுக்கணும். அந்த அத்தனை நாட்களுக்கு தேவையான பயணத்திற்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஆடைகளை தயார் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப எல்லா ஏற்பாடுகளும் செய்வதற்காக நபி அவர்கள் மற்ற சஹாபாக்கள் சொன்ன பிறகு எல்லா தோழர்களும் தினமும் வருகிறார்கள். அவங்களுடைய வாகனத்திற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், தயார் செய்கிறார்கள். அவங்க தயார் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாரு, முஸ்லிம்களோட நிக்கிறாரு, திரும்ப சும்மா வந்துடுறாரு, எந்த ஏற்பாடும் செய்யல. போறாரு, அடுத்த நாள் போறாரு, அவரே சொல்லக்கூடிய செய்தி, போறாரு, எல்லாரையும் பாக்குறாரு, வந்துடுறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் அவர் தள்ளி போடுகிறார். மற்ற எல்லா முஸ்லிம்களும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை முடித்து விட்டார்கள். இவர் எந்த ஏற்பாடையும் செய்யல, வாகனத்தை தயார் பண்ணல. காரணம், அவருக்கு என்ன மனசுல ஓடுதுன்னா, நம்முடைய வாகனம் என்பது சொந்த வாகனம், ஏற்கனவே நான் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறேன், எனக்கு சொந்தமா இருக்கிற ஒட்டகத்துக்கு நான் என்ன பயிற்சி கொடுக்கணும், நம்ம கடைசியா கொடுத்துக்கலாம்னு நினைச்சவரு அப்படியே தாமதப்படுத்தி போர் புறப்படுகிற நாளுக்கு வந்து விட்டது. மற்ற முஸ்லிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போருக்கு புறப்பட்டு விட்டார்கள். இவர் இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இவர் அன்றைக்கும் ஏற்பாடு பண்ணல. எல்லாரும் கிளம்பிய பிறகு யோசிக்கிறார், ஆஹா எல்லாம் போயிட்டாங்க, இப்பயாவது பின்னாலேயாவது போய் சேர்ந்துடணும் போருக்குன்னு சொல்லி காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்படுகிறார். சரி, இன்னைக்காவது போய் எல்லா விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கிளம்பினானா, அதே மாதிரி எந்த ஏற்பாடும் அவர் செய்யாம ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு அசட்டையால் செஞ்சுக்கலாம்னு அப்படியே போனவர் கடைசியிலே அவருக்கு செய்தி கிடைக்கிறது, போர்க்களம் முடிந்து விட்டது.
அதுவரை அவர் அங்கேயேதான் இருக்கிறார், மதீனாவிலே தங்கி விட்டார். இதற்கு இடையில நடந்த விஷயத்தை அவரே சொல்லுகிறார். பின்னால அவருக்கு தகவல் கிடைத்தது, பின்னால் அவர் அறிவிக்கிறார். என்னை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க காபை காணவில்லையேன்னு கேட்டாங்க. இது எப்படி இவருக்கு தெரியும்னா பின்னால வந்து சொல்றாங்க, அந்த தோழர் முஆத் பின் ஜபல் அவர்கள் சொன்ன செய்தி அவர் சொல்றார். போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் என்ன தேடினாங்க, எங்க காபை காணவில்லையே. அப்ப பனு சலீமா என்கிற கூட்டம் வந்து அவரை பற்றி தப்பா சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு சில ஆடைகள் இருந்தது, அந்த ஆடை அணிந்து கொண்டு அலங்காரம் செய்வதிலே அவர் வந்து மதீனாவிலே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோவப்படுகிறார். என்ன கடுமை, என்ன தப்பான வார்த்தை அவரை பத்தி சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர், நிச்சயமாக அவரை பற்றி எங்களுக்கு நீங்கள் கேட்டால் அவர் அது மாதிரியான தோழர் கிடையாது. ஏன்னா அவர் எல்லா போர்க்களத்திற்கும் வந்தவர், பத்ர் என்கிற அந்த போரை தவிர எல்லா யுத்தத்திற்கும் வந்த தோழர் அவர். நிச்சயமாக இவர்கள் சொல்வதை போல ஆடை அலங்காரத்திற்காக வேண்டி இந்த யுத்தத்தை அவர் இழந்திருக்க மாட்டார், வராமல் இருந்திருக்க மாட்டார். அவர் மீது எங்களுக்கு நல்லெண்ணம் தான் உண்டு என்று சொன்னாங்க. அவ்வளவுதான், இது நடந்த விஷயம். அவ போர்க்களம் முடிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வருகிறார்கள். இதற்கிடையில் இவர் மதீனாவுல இருக்கிறார். அந்த போர் அங்க சண்டை நடந்து கொண்டிருக்க அந்த காலகட்டத்துல இவருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம். மதீனாவுல பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, இளைஞர்கள். இவர் நல்ல இளைஞராக வாலிபராக இருந்தவர். அங்கே மதீனாவிலே தங்கி இருந்தவர்கள் பெண்களும் முதியவர்களும், ஒரு சிலர் மட்டும் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தவரும், சிலர் வந்து போருக்கு போகாம இருந்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இவருக்கு சங்கடம். ஒரு நன்மையான காரியத்துல ஊர்ல உள்ள பெரும்பான்மையான மக்கள் போயிட்டாங்கன்னா நம்ம மட்டும் ஊர்ல இருந்தா ஊருக்கு போலையா, போருக்கு இவர் போலையான்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்களே. அதை அவரே குறிப்பிடுகிறார், நான் மட்டும் தங்கி இருந்தேன், எனக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது. அந்த நேரத்தில் போர்க்களம் அங்கே முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் திரும்ப வந்துகிட்டு இருக்கிறான் என்கிற செய்தியும் காப் பின் மாலிக் அவர்கள் தகவல் கிடைக்கிறது. அவரு பயப்படுறாரு, என்ன செய்யலாம். அவர் குடும்பத்துல உள்ள ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஆலோசனை சொல்றாங்க, நீ போய் உண்மையை சொல்லிடாத, பொய்ய ரசூலுல்லாஹ்க்கு போய் சொல்லிடு, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தை பொய்ய சொல்லி தப்பிச்சிரு அப்படின்னு மாதிரி அவருக்கு வந்து அது மாதிரியான செய்தியை சொல்றாங்க. அது அவருக்கு மனசு ஒத்துக்கல, பொய் சொன்னாலாம் கூடாது, பொய் சொல்வது சரியில்லைன்னு சொல்லி அவர் அப்படியே யோசித்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து விட்டார். ஃபஜ்ருடைய வேளையில மதீனாவிற்கு ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூலுல்லாஹ் எப்போ எந்த போர்க்களம் முடித்து வந்தாலும் அவர்கள் நஃபிலான 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு மக்களை நோக்கி அமர்ந்து உட்காருவார். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து தொழுதுட்டு மக்களை நோக்கி திரும்பி அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல யாரெல்லாம் மதீனாவுல தங்கி இருந்தாங்களோ இவரை மாதிரி அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து காரணம் சொல்லிக்கணும். எல்லாரும் போய் காரணம் சொல்றாங்க. பெரும்பாலும் எங்களுக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி இவரும் அங்கதான் இருக்கிறார். காப் பின் மாலிக் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணி சொல்றாங்க எல்லாரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வெளிப்படையான விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய அந்தரகத்தை நான் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறேன், அதுக்கு மேல நான் தீர விசாரிக்க மாட்டேன், அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக நான் மன்னிப்பும் தேடுகிறேன், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் வேற எதுவும் பெருசா கண்டிக்கல, ஏன்னா அவங்க சத்தியம் பண்ணி எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. காப் பின் மாலிக் அவர்களும் வருகிறார், பயத்தோடு வருகிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, நம் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை அல்லாஹ்வின் தூதர் வைத்திருக்கிறாங்களே, நம்ம போகாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு போய் சலாம் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அவரே ரசூலுல்லாஹ்வினுடைய முகத்தை சொல்லுகிறார். கோபத்துல ஒருத்தர் சிரிச்சா எப்படி சிரிப்பாங்க, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்களாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல எல்லாத்தையும் காட்டிடுவாங்க, வார்த்தையில சொல்ல மாட்டாங்க. கோபத்தில் ஒருவர் சிரித்தால் எப்படி இருக்குமோ அது போல அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள். அப்பயே அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உன்னிடத்தில் வாகனம் இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வாகனம்லாம் இருந்தது, ஆனால் நான் வரவில்லை. இதுவே உங்களிடத்திலே இந்த இடத்தில் வேற ஒரு நபராக இருந்தால், உலகத்தில் வேற எந்த நபராக இருந்தாலும் எனக்கு பேச்சு திறமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நான் சமாளிச்சிருவேன். உங்களிடத்தில் என்னால் பொய் சொல்ல எனக்கு மனது தோணவில்லை. காரணம், ஒருவேளை உங்களை பொய் சொல்லி நான் சமாதானம் படுத்தி விட்டால் அல்லாஹ் என்னை வெளிப்படுத்தி வஹீன் மூலமாக என்னை வெளிப்படுத்தி நான் பொய்யன் என்று என்னை அம்பலப்படுத்தி விடுவான். நான் உங்களுக்கு இடத்துல பொய் சொல்ல விரும்பவில்லை. அப்ப என்னதான் காரணம்? அவர் சொல்லுகிறார், ஒன்னும் காரணம் இல்லை. எதுவும் காரணம் இல்லதானே? அவர் போருக்கு வராமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. உடம்பு சரியில்லாமலாம் இல்ல, நல்லாதான் இருந்தார், வாகனம் எல்லாம் இருந்தது, போலாம் நினைச்சாரு. ஏதோ ஒரு காரணம் அது அவரை தடுத்து விட்டது, அதுதான் காரணம். அவர் உண்மையை சொல்றார், எந்த காரணம் இல்லை அல்லாஹ்வின் தூதரே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் உண்மையை சொல்லிவிட்டார், இவர் விஷயமா நான் எதுவும் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். மத்த எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்லாம நிறுத்திட்டாங்க. இவர் விஷயமாக அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்ல நீங்க போங்க, உங்கள் விஷயமாக இறைவன் தீர்ப்பளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவருக்கு பயம்,
எல்லாருக்கும் ரசூலா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்ன மட்டும் எதுவுமே சொல்லாம, எனக்காக பாவ மன்னிப்பு தேர்ன்னு கூட சொல்லாம ரசூலா நிப்பாட்டிட்டாங்களே, என்ன செய்யறது என்கிற ஒரு தயக்கம். அப்போது பின்னால் அவர் போகும்போது அதே அந்த பனு சலிமா கூட்டம் ஓடி வருகிறார். இவரை பத்தி தப்பா அங்க சொன்னாங்களே அந்த கூட்டம் தான் வருகிறது. உங்களை பத்தி நாங்க இதுவரை எந்த தப்பான விஷயமும் கேள்விப்பட்டது கிடையாது, நீங்க ஏன் உங்களுக்கு மத்தவங்க மாதிரி பொய் கூட சொல்ல தெரியாதா அப்படின்னு அவங்க இவரை திட்டுறாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சிருக்கனாலங்க, என்ன நீ ஆளுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போர்த்து பிரெயின் வாஷ் பண்றாங்க, மண்டையை கழுவுறாங்க. அவருக்கு மனசுல தோன்றது அதையும் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் எந்த அளவுக்கு சொன்ன கருத்து என்னுடைய உள்ளத்துல போய் சென்று விட்டது என்றால், பேசாம நம்மளும் போயிட்டு ரசூலா விட்டு, அல்லாஹ்வின் தூதரே நான் எந்த காரணம் இல்லை என்பது போய் சொல்லிட்டேன் என்று மாற்றி சொல்லலாம நான் நினைச்சேன், இருந்தாலும் அது என்னுடைய உள்ளம் ஒத்துக்கொள்ளவில்லை, நான் பொய் சொல்லல, அப்படியே இருந்தேன். அவர்கள் என்னை கடுமையாக திட்டி விட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்திலே எனக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டது, என்னை போல மேலும் இருவரும் என்னை போல தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னை போல அவர்களும் உண்மையை சொல்லி எந்த வகையான முடிவும் சொல்லப்படாமல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்த பிறகுதான் கொஞ்சம் மனசு எனக்கு ஆறுதல் வந்தது. நம்ம கூட 2 பேர் இருக்கிறாங்கப்பா. பொதுவா மனசுக்கு அதானே, நம்ம மட்டும் சிங்கிளா இருந்தா, நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டேன்னா, ஸ்கூல்ல நிறைய பசங்க அப்படிதான், எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா நான் மட்டும் பண்ணலையா, ஐயோ அடி இன்னைக்கு வெளுத்துருவாங்களே. இவருக்கு அதுக்கு பிறகுதான் மனசு வருகிறது, ஆஹா நம்மள மாதிரி 2 பேர் இருக்கிறான். ஆனா அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா தவறு செய்யக்கூடியவர்கள் கிடையாது. 2 பேரும் சிறந்த சஹாபாக்கள். 2 சஹாபாக்களும் பத்ர் போற களத்திலே இருந்தவர்கள். அப்ப இப்படிப்பட்ட சிறந்தவர்கள் இருக்கிறான், நமக்கு சப்போர்ட்டா அல்லாஹ் நல்ல தீர்ப்பு தான் சொல்லுவானே. அப்போது அவர் ஓரளவு பொறுமையாக இருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, இந்த மூவரோடு யாரும் பேசக்கூடாது, எந்த பேச்சுவார்த்தையும் இந்த மூவர் இடத்துல இருக்கக்கூடாது. யார் இடத்துல? காப் பின் மாலிக், ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல யாரும் பேசக்கூடாது என்கிற அடுத்த ஒரு அறிவிப்பு, பொது அறிவிப்பை ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 50 நாட்கள் இதே மாதிரிதான் மதீனாவிலே இவங்க 3 பேருடைய நிலைமை இருந்தது. அதுல இந்த இருவரும் கொஞ்சம் மூத்தவர்கள் வயதிலே, அதில் ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதியவர். அவர் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு யாரும் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்த மாத்திரத்துல அவர்கள் இருவரும் வீட்டுக்கு சென்று அழுதவர்களாகவே இருக்கிறார்கள். வெளியே அவங்க தலையே காட்டல, அப்படியே வீட்டிலேயே முடங்கி போயிருக்கிறாங்க. ஆனா இவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், நான் இளமையா இருந்தேன், உடல் வலிமை மிக்கவனாக இருந்தனால நான் 5 வக்துக்கும் தொழுகைக்கு போவேன், நான் பஜாருக்கெல்லாம் போவேன், ஆனா யாரும் பேச மாட்டாங்க, நான் வேணும்னே தொழுகையில ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல போய் நின்றுப்பேன், என்ன பாக்குறாங்களான்னு பாப்பேன், ஏதாவது சொல்லுவாங்களான்னு பாப்பேன், சுன்னத்தான தொழுகைன்னு ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் நினைப்பேன், அவங்க தொழுது முடிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க, நான் தொழுகையில ரசூலுல்லாஹ் பாக்குறாங்களான்னு பாப்பேன், நான் தொழும் போது அல்லாஹ்வின் தூதர் என்னை பார்ப்பார்கள், நான் தொழுது முடிச்சு விட்டு அவர்களை பார்க்கும்போது அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். அவருக்கு அவ்வளவு ஆசை, தன் தூதர் தன்னோடு பேச வேண்டும், தான் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தலைவர் என்னோடு பேசாமல் இருக்கிறார் என்கிற கவலையிலே எப்படியாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சமாதானமாக போய்விட மாட்டார் என்கிற அந்த ஆசையிலே போய் நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தையிலே அவரும் உறுதியாக இருக்கிறார், யாரும் பேசல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனநிலை இருக்கும் பாருங்க. கூட்டமா இருந்து தனியா இருக்கிற ஒரு மனநிலை, எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க, ஆனா யாரும் பேசல. இதே போல சூழ்நிலை கிட்டத்தட்ட 40 நாட்கள் கடந்து போகிறது. இதற்கு இடையில அவரை தவறான வழிக்கு திருப்புவதற்கு ஒரு கடிதம் வெளிநாட்டிலிருந்து வருகிறது. கஸ்ஸான் நாட்டை சார்ந்த மன்னர் இந்த மாதிரி மதீனாவுல ஒரு தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இது மாதிரி புறக்கணிக்கப்படுகிறார் என்கிற தகவல் அவருக்கு, அந்த மன்னர் கிடைச்சி, அவர் மூலமா கடிதம் இவருக்கு கிடைக்குது, வந்துருங்க. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு என்ன, உங்களின் தோழர் உங்களை புறக்கணிக்கிறார், நீங்க வந்துருங்க, எங்க நாட்டுல உங்களுக்கு எல்லா வகையான சகல ஏற்பாடும் செஞ்சு தரப்படும், நாங்க உங்களிடத்துல நட்பா பழகுறோம், வந்துருங்க என்ற ஒரு இது மாதிரியான ஒரு அழைப்பு, ஒரு ஆஃபர் வருது அவருக்கு. அவர் நினைச்சா போயிருக்கலாம், அவர் போல. அவர் யோசிக்கிறார், ஏற்கனவே சோதனை இருக்கு, இது வேற இன்னொரு சோதனையா, இவங்க வேற நம்மளை கூப்பிடுறாங்களே மாதிரி அவர் இன்னும் அதை நினைத்து பார்க்கிறார். வரமாட்டேன்னு சொல்லி அவர் உறுதியாக அதுக்கு பதில் கொடுத்து விடுகிறார். பிறகு இன்னொரு அறிவிப்பு ரசூலுல்லாஹ் செய்றாங்க, 40 நாள்ல மனைவியோடு இவர்கள் 3 பேரும் சேரக்கூடாது, குடும்ப வாழ்க்கை ஈடுபடக்கூடாது, அடுத்த ஒரு அறிவிப்பை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுலயும் மற்ற இருவர்கள் கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறாங்க. அதுல ஹிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே முதியவர், அவருடைய மனைவி மட்டும் ரசூலுல்லாஹ்விடத்துல போய், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் சேர மாட்டோம், ஆனால் அவர் என் துணை இல்லாமல் அவரால் வாழ முடியாது, அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டி இருக்கிறது,
எனவே என்னை மட்டும் அவரோடு இருக்க விடுங்க. சரி, அவருக்கு மட்டும் அனுமதி. ஹிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும் அனுமதி ரசூலா கொடுத்துட்டாங்க. மற்ற இருவருக்கும் மனைவியோடு சேரக்கூடாது என்ற அறிவிப்பு சொல்லப்பட்ட மாத்திரத்துல காபின் மாலிக் ரலியல்லாஹு என்ன செய்யறாரு, அதை நடைமுறைப்படுத்துகிறார். ரசூல்லா சொல்லிட்டாங்க, தன் மனைவியிடத்துல சொல்லுவார், நீ உங்க வீட்டுக்கு போயிருமா, அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் வரை நீ வர வேண்டாம், போய்விடு என்று தன் மனைவி அனுப்பி விடுகிறார். இப்படி அடுத்த 10 நாட்களும் போகிறது. கடைசியாக 50 நாள்ல அவர் மத்த எல்லா நாளும் தொழுகைக்கு சென்றவர், அந்த நாள்ல தொழுகைக்கு அவர் போகல. ஃபஜர் தொழுகைக்கு ஃபஜர் தன்னுடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில, அவருடைய வீடு மதீனாவிலிருந்து சற்று தூரமா இருந்தும் கூட தினமும் போவார். அவர் ஏதோ ஒரு மன நெருக்கடி, அன்றைக்கு மட்டும் அவர் போகாம மொட்டை மாடியில ஃபஜர் தொழுகை முடித்துட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு அறிவிப்பாளர் மிக உயர்ந்த மலையின் மீது நின்று ஒரு அறிவிப்பு செய்கிறார். அப்பதான் எல்லாத்தையும் கேட்கும் என்பதை போல எல்லாருக்குமான பொது அறிவிப்பு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இவருடைய பேரை சொல்லி, காபின் மாலிக் அவர்களே நற்செய்தி பெற்று அபிஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கிற அறிவிப்பு செய்யப்பட்ட மாத்திரத்துல உடனடியாக மீண்டும் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்வை அவர் புகழ்கிறார். அந்த நற்செய்தி சொன்னவர் குதிரையில எடுத்துக்கிட்டு மலையிலிருந்து இறங்கி வேகமா திரும்ப இவரை சந்திச்சு நேர்ல அவருக்கு நற்செய்தி மீண்டும் சொல்லுகிறார். தன்னிடத்தில் இருந்த அந்த புதிய ஆடை ரெண்டு புதிய ட்ரெஸ் அவர்கிட்ட இருந்து ரெண்டுத்தையும் அவர்கிட்ட அன்பளிப்பா சந்தோஷத்துல கொடுத்துட்டு வேற ஒரு ஆடையை கடனாக பெற்றுக்கொண்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க மஸ்ஜித் நபவிக்கு விரைந்து போகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலே போய் அமர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபிஷிர் பி ஹைரின் யௌமின் மர்ர அலைக்க முந்த வலதக்க உம்மக்க, உன் தாய் உன்னை பெற்றெடுத்த அந்த நாள் முதல் இதுவரை நீ அடைந்த எல்லா நற்செய்தியை விட இதுவே உனக்கு சிறந்த நற்செய்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்கிற கருத்திலே அவருக்கு ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொல்றாங்க. அப்போ இந்த வார்த்தையை அவர் கேட்ட சந்தோஷத்துல திரும்ப அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இது உங்களுடைய கருத்தா இல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததா? என்னுடைய கருத்து இல்லப்பா, அல்லாஹுதான் உங்கள் விஷயத்திலே தீர்ப்பளித்திருக்கிறான். என்ன தீர்ப்பளித்தான்? திருக்குரானினுடைய அதே சூரா தௌபாவினுடைய அந்த வசனங்கள்ல 113வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 3 தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட மூவர் என்றுதான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். வல சலாசத்தில்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்ம் பிமா ரஹுபத் வலாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸஹும். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். பூமி விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு சுருங்கி விட்டது, அவரின் உள்ளங்களும் நெருக்கடியாக ஆகிவிட்டது. அல்லாஹ்விடமிருந்து பாதுகாக்கும் இடம் அவனிடமே தவிர வேறு இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வை தவிர பாதுகாக்கக்கூடிய இடம் வேறு யாரும் கிடையாது என்று அந்த மூவரும் தெரிந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். பின்னர் அவர்கள் திருந்துவதற்காக அவர்களுக்கு மேலும் மன்னிப்பை அல்லாஹ் வழங்கினான் என்ற வசனம் சூரா தௌபாவினுடைய 118வது வசனமாக அல்லாஹு தஆலா அருளுகிறான். இந்த ஆயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் தான்ப்பா உங்களுக்கு மன்னிப்பை தந்தான் என்று சொல்லி இந்த வசனத்தை ரசூலா ஓதி காட்டினான். அப்போது அவர் ரசூலாவிடத்துல சில செய்திகளை சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய செல்வத்தில் அனைத்தையும் நான் அல்லாஹ்வின் பாதையிலே இறைவன் கொடுத்த மன்னிப்பிற்காக நான் தர்மம் செய்து விடுகிறேன். சந்தோஷத்துல என் செல்வம் முழுவதையும் அல்லாஹ் நான் மன்னிச்சேன், இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? இறைவனுடைய மன்னிப்பை நான் பூமியிலே பெற்று விட்டேன், இதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என் செல்வங்கள் அத்தனையும் அல்லாஹுக்காகவும் என் தூதருக்காகவும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் முன் வருகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வேண்டாம், கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்க, சிலதை தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அதற்கு பிறகு மேலும் அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் உண்மையை சொன்னதால் தான் என் இறைவன் என்னை மன்னித்திருக்கிறான். நானும் மற்றவர்களைப் போல அன்றைக்கு சில முனாஃபிக்கீன்கள் போருக்கு வராமல் பொய் சொன்னார்கள், பொய் சத்தியமிட்டார்கள். அவர்களைப் போல் நான் சத்தியமிட்டிருந்தால் இன்றைக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பை நான் பெற்றிருக்க மாட்டேன். உண்மையின் காரணமாகத்தான் என் ரப்பு என்னை மன்னித்தான். உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் என்று மகிழ்ச்சியிலே இந்த மாதிரியான வார்த்தை ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிற இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இது நீண்ட சம்பவம், பல விஷயங்களை நாம் குறைச்சி உங்களுக்கு நாம் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆன் வசனம் சூரா தௌபாவினுடைய 118வது வசனம் அருளப்பட்டதற்கு பின்னணியாக 3 நபித்தோழர் இருந்தார்கள். அதிலே ஒருவர் காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொருவர் ஹிலால் ரலியல்லாஹு அவர்கள்,
இன்னொரு தோழர் முராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக அந்த தபுக் போரிலே அவர்கள் கலந்து கொள்ளாமல் உண்மையை வராமல் இருந்ததற்கான உண்மையும் தெளிவுபடுத்தி இருந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அருளிய இந்த வசனம் தான் இதனுடைய பின்னணியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நிறைய படிப்பனை இருக்குங்க. இந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுவை நம்பினார் என்பதற்கு அற்புதமான சான்று. இறுதியாக இதில் கிடைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையை அவர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கவில்லை. அத்தனை பேர் தங்களை புறக்கணித்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களோடு பேசாவிட்டாலும் கூட பொய் சொல்லாமல் அல்லாஹ் எங்களின் உண்மை ஏற்றுக்கொண்டு இறைவன் எங்களை மன்னிப்பான் என்று உண்மையை சொன்னார்கள். அந்த உண்மைக்கு அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தரப்போகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு அழகான நன்மை சொன்னார்கள். இன்ன சிதுக்க யஹ்தி இலல் பிர், நிச்சயமாக உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். அந்த நன்மை யஹ்தி இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். வஇன்னல் கிதுப, நிச்சயமாக பொய் யஹ்தி இலல் நார், நரகத்தின் பக்கம் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். அது உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கும் பொய்க்குமான அந்த செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இவர் சம்பவத்தில் நமக்கு கிடைக்கிற பாடம், நம்முடைய உலக வாழ்க்கையில எந்த தருணத்திலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த விஷயத்திற்காக வேண்டியும் பொய்யை நமக்கான கேடயமாக பயன்படுத்தி விடாமல் எல்லா நேரமும் உண்மையை பேசுவோம். உண்மையை பேசக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய அன்பையும் நேசத்தையும் பெறுவார் என்பதற்கான அற்புதமான ஒரு செய்தியாக, ஒரு நிகழ்வாக இந்த காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய நிகழ்வு இருக்கிறது. இந்த செய்தியை அறிந்து கொண்டு இந்த செய்தியின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் சீரமைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.